Hi friends, welcome to Mansati to Pizza Cooking. வாங்க இன்னைக்கு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருள் ஜேம்ஸ்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ரசம். வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட் வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ரொம்ப எம்மியான ரசம். கண்டிப்பா எல்லாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்க. வாங்க இந்த ரசம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். என்னென்ன இன்கிரிடியன்ட் நம்ம பார்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் நச்சு வச்சிருக்கேன். 5 சின்ன வெங்காயம் அதையும் நச்சு வச்சிருக்கேங்க. பூண்டும் 10 பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் தோலோட. காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் இது வந்து வரமல்லிங்க நான் இடித்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் நல்லா நச்சு வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை 1 கத்து, கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு, கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க ரசத்துக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் தடவை களைஞ்சி நம்ம கீழே ஊற்றிடலாம். 2வது தடவை களைஞ்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேங்க. இதை நம்ம ஊறட்டும். இதுக்கு வந்து 3 பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இதில் நான் இந்த தக்காளியை போட்டு நல்லா கையாலே கரைச்சி வச்சுக்கிறேங்க. கையால் கரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 தக்காளி போதும் இந்த ரசத்துக்கு. ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த ரசம். இந்த ரசம் வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி தாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் செய்வாங்க. ஸோ நான் அவங்களோட தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் இப்படி கரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் ரசம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் நல்லா குளிச்சதுனால ரசத்துக்கு நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து வரமல்லி இடித்து வச்சோம் இல்லையா, அந்த மல்லியை சேர்த்துக்கலாம். வரமல்லி இடித்து வச்சு போடும்போது உண்மையிலே ரசம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வரமல்லி இடித்து சேர்த்து பாருங்கள். மிளகு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. லேசாக வதங்கி கொடுத்துடலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் வரணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லியில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் போட்டிருக்கோம். அது எப்படி 10 நிமிஷம் ஆகும். சுற்றி நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நுரக்கட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரசம் நமக்கு சுற்றிலும் முறக்கட்டி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைசி உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் ரசம் கடுத்துடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போடுறேன். பாருங்கள், மண் சட்டினால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். அது லைட்டாக கொதிச்சிட்டு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் நான் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சிம்பிளான ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.